ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. சிம்பிளான ஒரு மூணு பொருளை வச்சு வந்து ஈஸியாக வீட்டில் எப்படி இந்த ஸ்நாக் ரெசிபி வந்து பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா முட்டை அப்புறம் வந்து வறுத்த இடியப்ப மாவு, அதுக்கப்புறம் வந்து சர்க்கரை, கொஞ்சமாக வந்து உப்பு. இந்த பொருள் மட்டும் போதும். நம்ம ஈஸியாக வந்து சூப்பரான ஒரு ரெசிபி வந்து நம்ம வீட்டிலே வந்துட்டு ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்து இந்த மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த குழிக்கரண்டி தான். இந்த சின்ன குழிக்கரண்டியை வச்சு தான் வந்து ஃபுல் மெஷர்மெண்ட்டுமே வந்து இப்போ நம்ம எடுத்துக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ரொம்பவே வந்து சிம்பிளாக ஈஸியாக நம்ம வந்து ஒரு 10 மினிட்ஸ் டைம் இருந்தாலே போதும். இந்த ரெசிபி வந்து நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். பிள்ளைங்கள்லாம் வந்து ரொம்பவே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படி ஒரு சூப்பரான ஒரு கேக் ரெசிபி தான் இது. நம்ம இப்போல்லாம் வந்துட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னா ஆர்டர் பண்ணி வாங்கிறோம், இல்லை கடையில் போய்ட்டு ஏதாச்சும் மிச்சர் காராச்சும் அந்த மாதிரியா வந்துட்டு வாங்குகிறோம். வீட்லேயே வந்து நம்ம ஹெல்த்தியாக சூப்பராக ரொம்ப ஹைஜீனாக வந்துட்டு நம்ம செஞ்சிடறது வந்து ரொம்ப மெனக்கிடுறதில்ல அதிகமாக. இப்போ நானுமே சரி, அதிகமாக வந்து வீட்டில் செய்கிறத விட டக்குன்னு காசை கொடுத்தோமா கடையில் வாங்கி இதை சாப்பிட்டோமா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரோட வாழ்க்கையுமே இப்போதைக்கு வந்து போயிட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான். அந்த 7 முட்டை வந்து நான் எடுத்திருக்கேன். 7 முட்டை, அது வந்து 1:1:1 ரேஷியோ தான். இப்போ நம்ம எந்த பொருள் எடுக்கிறோமோ அது வந்து ஒரே மாதிரி அளவு. இப்போ 7 முட்டை எடுத்துருக்கோமா, அந்த குழிக்கரண்டியில் வந்து 7 கரண்டி மாவு எடுத்துக்கணும். சர்க்கரை வந்து 7 கரண்டி, ஒரே மாதிரி எல்லாமே 7 மாதிரி வந்து எடுத்துக்கணும். அதே மாதிரி தான் 8 எடுத்தோம்னா 8 அந்த மாதிரி. ஃபஸ்ட்டு வந்து முட்டையை வந்து நல்லா உடச்சி போட்டு இந்த பீட்டரை வச்சு பீட் பண்ணியாச்சு. கொஞ்சமாக வந்து ஏலக்காய், ஒரு 4 ஏலக்காய் வந்து இடித்து அந்த விதையோடு சேர்த்து வந்து இதில் போட்டாச்சு. நம்ம வந்து ஏலக்காய் பவுட்ரு வந்து வச்சுருந்தோம் அப்படின்னாலும் அதையும் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா முட்டை போடுறதுனால அந்த முட்டை கவுச்சி அடிக்கும்ல, அதுக்காக தான் வந்து இந்த ஏலக்காய் பவுட்ரு வந்து போடுறோம். அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ வந்து சர்க்கரை வந்து 7 ஸ்பூன், இந்த கரண்டியில் வந்து 7 கரண்டி வந்து சர்க்கரை ஆட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம சர்க்கரை தான் ஆட் பண்ணணும், அதுக்கப்புறமாடி தான் வந்து அந்த மாவு ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சர்க்கரையெல்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து மாவு சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். அடுத்து வந்து மாவு தான் அதை ஆட் பண்ணணும். இது வந்து வறுத்த பச்சரிசி மாவு தான், வீட்டில் வச்சிருந்த மாவு தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இதுவும் வந்து அதே கரண்டியில் வந்து 7 கரண்டி, அந்த கரண்டி வந்து தட்டாமல் அப்படி மேலாக்கில் தட்டாமல் அப்படியே ஃபுல்லாக எடுக்கணும். அதில் வந்து 7 கரண்டி வந்து இந்த மாவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா 3 வந்து கலக்கிற மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எலக்ட்ரிக் பீட்டர் இல்லாதவங்க அந்த விஸ்க் இருக்கும் பார்த்தீங்களா, எக் விஸ்க், அது வச்சு கூட வந்து நம்ம பண்ணிக்கலாம். என்ன அது கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் கை வலிக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக வந்து எலக்ட்ரிக் பீட்டர் வந்து யூஸ் பண்ணியாச்சு. நல்லா சாஃப்டாக க்ரீமி மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி, நல்லா க்ரீமாக வந்து இருக்கும். உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும். இந்த மயோனைஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கன்சிஸ்டன்சி தான் வந்து இப்போ நமக்கு வந்து இந்த பதம் இருக்கணும். நல்லா சாஃப்டாக க்ரீமியாக, அப்போ தான் வந்து கேக் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொசன் சாஃப்டாக இருக்கும், ஹார்டாகாது, ரொம்பவே வந்து சூப்பராக வரும். இந்த பதத்துக்கு வந்து வந்துடணும். பார்த்திங்கன்னா மயனைஸ் மாதிரியே தான் இருக்கும் இந்த மிக்சரும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பேனில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுக்குன்னே இந்த குழிப்பணியாரம் சட்டி வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதுக்குன்னு தனியாக அந்த முட்டை பணியாரம் சட்டின்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊர் சைடில் வந்து இதுக்கு பேர் வந்து முட்டை பணியாரம். இதுக்கு வந்து முட்டை பணியாரத்துக்குன்னு தனியாக ஷேப், பூ மாதிரி போட்டது, ஆப்பிள் மாதிரி, அந்த மாதிரி ஷேப்ஸ்லாம் நிறையா வச்சு இந்த குழிப்பணியார சட்டி மாதிரியே வந்து சட்டி இருக்கும், இரும்பிலே இருக்கும். அந்த மாதிரி சட்டி இருந்துச்சு அப்படின்னா அதில் போட்டுக்கோங்க. அது இல்லாதவங்க இந்த மாதிரி குழிப்பணியார சட்டிலேயே கூட வந்து நம்ம இந்த கேக்கை வந்து செஞ்சு எடுத்துக்கலாம். அவன் வேணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் இந்த குழிப்பணியார சட்டியில் வந்துட்டு நெய் ஊற்றிக்கோங்க. நல்லா நெய்யில் போட்டு அதை வந்து ஃபுல்லாக எல்லா சைடும் வந்து அப்ளை பண்ணி விட்டுருங்கன்னா அப்போ தான் ஒட்டாமல் வரும். அதுக்காக நெய் வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சு இந்த மாவை வந்து கரண்டியில் இல்லை கையில் கூட எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம். கரண்டியில் எங்கள் அம்மா ஊற்றுனாங்க. நான் வெளியிலலாம் ஸ்ப்ரெட் ஆகுது, ரொம்ப வருது அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஊற்ற சொன்னேன். கையில் வந்து போட்டாச்சு. அந்த வாசமே பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த நெய் வாசத்துக்கும் இந்த முட்டை வாசத்துக்கும் நல்லா இருக்கும் அந்த கேக்கு. ரொம்ப நேரம்லாம் எடுக்காது. ஒரு 2 நிமிஷம் இருந்தாலே வந்து முட்டை தானே போட்டிருக்கோம், டக்குன்னு வந்து வெந்துடும். ஒரு 2 நிமிஷம் வந்து மூடி வச்சிடலாம். இந்த சைடு வந்து அடிப்பக்கம் வெந்துருச்சு அப்படின்னா மேல் பக்கம் வந்து இப்படி திருப்பி விட்டுறலாம். குழிப்பணியாரம் எப்படி நம்ம செய்வோம் அதே மாதிரி தான் வந்து இதையும் நம்ம செய்ய போகிறோம். இந்த கரண்டி, இந்த குழிப்பணியார கரண்டின்னு தனியாக சொல்லுவாங்க. அந்த இது மாதிரி இருக்கும், ஊசி மாதிரி இருக்கும். இதை வச்சு நம்ம வந்து அழகாக அப்படியே திருப்பி விட்ருவோம். நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் நம்ம செஞ்சு பழகிட்டோம் அப்படின்னா வந்து இப்போ யாரும் கெஸ்ட்டு வந்தால் கூட நம்ம கடையில் போய் எதுவும் வாங்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. டக்கு நம்மளாவே வந்துட்டு வீட்டில் 10 நிமிஷத்துக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். அந்த சைடு வெந்துருச்சு, இந்த சைடு வந்து திருப்பி போட்டாச்சு, இதுவும் வெந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக எப்படி இருக்குன்னு வந்து நீங்களே வந்துட்டு அந்த வீடியோலேயே தெரியும்.
ரொம்பவே வந்து சூப்பரான ஒரு ஈஸியான ஒரு ரெசிபின்னு தான் வந்து நம்ம இதை சொல்லலாம். இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் இந்த மாதிரி சூப்பரான ரெசிபீஸ்லாம் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். தேங்க்யூ.